So, very good morning to students. ஸோ இன்னிலிருந்து நம்ம அக்கௌண்டன்சியில் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கிளாஸுக்கு யாரும் வராமல் இருந்துடாத. ஸோ ஒரு நாள் வந்துட்டு அடுத்த கிளாஸ் வரல அப்படின்னா ஒன்றுமே புரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். Then today we are going to see the accounting equation approach. Approaches of recording the transaction. With that we have accounting equation approach. So the approaches of recording transaction, the two approaches for recording transaction, namely accounting equation approach and traditional approach. So first முதல்ல வந்து அக்கௌண்டன்சி வந்து என்ன மெத்தட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். ஸோ த ரிலேஷன்ஷிப் ஆஃப் அசட்ஸ் வித் that of liability to outsiders and to owners in the equation form is known as accounting equation. So தமிழ்ல வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் அப்படின்றத எதை சொல்லுவோம் அப்படின்னா கணக்கியல் சமன்பாடு அப்படின்னு சொல்றாங்க. கணக்கியல் சமன்பாடு, the relationship of assets. ஸோ இது எதுக்கும் ரெண்டுக்கும் இடையில ஏற்படக்கூடிய ஒற்றுமை அப்படின்னா ஸோ இருக்கக்கூடிய சொத்துக்கள், the relationship of assets and liabilities with that of liabilities. ஸோ அசட்ஸ் அப்படின்னா சொத்துக்கள், liabilities அப்படின்னா பொறுப்புகள். ஸோ liability to outsiders, நாம பிறருக்கு தர வேண்டிய கடன்கள், and to owners. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அக்கார்டிங் டு பிசினஸ் என்டிட்டி அசம்ஷன் படி நம்ம கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் பிசினஸ்ல அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வேறொரு நபரிடம் இருந்து கடன் பெற்றதாக எண்ணிக்கொண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதையும் அந்த கேபிட்டலையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லைபிலிட்டியில கொண்டு வரணும்னு சொல்றோம். ஸோ அதான் சொல்றேன், அந்த ரிலேஷன்ஷிப் ஆஃப் அசட்ஸ் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கும் with that of liability to outsiders பிறரிடம் வாங்கிய கடன்களுக்கும் and to owners. ஓனர்ஸ்ன்றதை எதை மீன் பண்றாங்க அப்படின்னா கேபிட்டல். ஸோ இந்த ஃபார்ம் இஸ் known as accounting equation சொல்றோம். So under the double entry system of bookkeeping, every transaction has two-fold effect. So ஏற்கனவே நம்ம தியரி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்திருக்கோம். டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் இரட்டை பதிவு முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் two-fold effect. ஸோ எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதுல வந்து இரண்டு தன்மையானது இருக்கும் அப்படின்றத பார்த்திருக்கோம். தி causes the changes of assets and liability or capital in such a way that an accounting equation is completed and equated. ஸோ அதே மாதிரி அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அசட்ஸையோ அல்லது ஒரு லைபிலிட்டிஸையோ, ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் வேற எஃபெக்ட் இருக்கும், இன்னொரு டிரான்சாக்ஷன் ஒரு அசட்ஸையோ லைபிலிட்டிஸையோ அல்லது கேபிட்டலையோ பாதிக்கின்ற வகையில இது இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா, கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசட்ஸ். ஸோ முதலையும் நாம கொடுக்க வேண்டிய கடன்களையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் சொத்துக்களாக இருக்கணும். ஸோ கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டி equal to assets. Capital plus liability equal to assets. So capital can also be called as owner's equity. So ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். So capital முதல் அப்படின்றதுக்கு இன்னொரு வார்த்தை அப்படின்னா owner's equity சொல்றோம். And liability as outsiders equity, பிறருக்கு தர வேண்டிய கடன்கள், outsiders equity. So accounting equation is a mathematical expression which shows the total of assets is the total of assets is equal to the liability, is equal to the total of liability and capital. So accounting equation is the mathematical expression which shows the total of the assets. So asset க்கு ஈக்குவலா என்ன இருக்கும் அப்படின்னா liabilityயையும் கேபிட்டலையும் கூட்டினா assets உடைய வேல்யூ வரணும், அதான் சொல்லிருக்காங்க. This is based on the dual aspect concept. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் dual aspect concept அப்படின்னா so ரெண்டு aspect இருக்கணும், only debit aspect and credit aspect அல்லது receiving aspect and giving aspect. So ஏற்கனவே கான்செப்ட்ல பார்த்திருக்கோம். So this is based on the dual aspect concept of accounting. This means the total claim of outsiders and the proprietor against the business enterprises we always be equal to the total assets of the business enterprises. So திரும்ப அந்த ஃபார்முலா தான் சொல்லிருக்காங்க. The total of the outsiders அப்படின்றது liability and the proprietorன்றது capital against the firm enterprises we always equal to the. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா என்ன இருக்கும் அப்படின்னா total assets வந்து ஈக்குவலா இருக்கணும்.
So as the revenue and expenses will affect capital. அதே சமயத்துல revenue அப்படின்றது வருமானம், so expenses அப்படின்றது செலவு. So இதுவும் வந்து அந்த முதலை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Will affect capital. So the expand equation may be given as under assets equal to liability plus capital plus revenue minus expenses. So அப்ப asset எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா liabilityயும் capitalலையும் ஆட் பண்ணணும், அதோட வருமானத்தை கூட்டிக்கணும், இதோட செலவினங்களை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போறது எதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஃபார்முலாவை டெப்தா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ தேர்ஃபோர் அண்டர் திஸ் அப்ரோச் அக்கௌண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 5 கேட்டகரி. ஸோ இதை வந்து 5 கேட்டகரியா பிரிக்கிறாங்க, அக்கௌண்ட்டை வந்து 5 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஸோ ஒன்னு அசெட் அக்கௌண்ட், அசெட்னா சொத்துக்கள், லைபிலிட்டி ஸோ பொறுப்புகள், கேபிட்டல் முதல், ரெவென்யூ அப்படின்றது வருமானம், எக்ஸ்பென்சஸ் செலவினம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அசெட் அக்கௌண்ட். ஸோ எதெல்லாம் வந்து அசெட்ஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? எனி பிசிக்கல் திங் ஆர் ரைட் ஓன்ட் ஹேஸ் அ மானிட்டரி வேல்யூ இஸ் கால்ட் அசெட். எனி பிசிக்கல் திங் ஆர் ரைட் ஓன்ட் தட் அ மானிட்டரி வேல்யூ, பண சம்பந்தமாக இருக்கக்கூடியது எல்லாமே சொத்துக்கள் சொல்றோம். ஸோ இது தீஸ் அசெட்ஸ் ஆர் குரூப் ஆர் சோன் செப்பரேட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரி. ஸோ இதெல்லாம் அசெட், சொத்துக்கள் சொல்றது. ஸோ லேண்டு, பில்டிங், மெஷினரி இது எல்லாமே அசெட். ஸோ லயபிலிட்டி அக்கௌண்ட் செகண்ட் ஒன். ஸோ ஃபினான்சியல் ஆப்ளிகேஷன் ஆஃப் த என்டர்பிரைசஸ் டுவர்ட்ஸ் அவுட்சைடர்ஸ். ஸோ நாம பிறருக்கு தர வேண்டிய நிதி சார்ந்த கடன்கள் ஆர் சோன் அண்டர் செப்பரேட் ஆஸ் லயபிலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ இது ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். கிரெடிட்டார்ஸ் யாரை சொல்றோம் அப்படின்னா, நாம பொருள் கடனுக்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா நாம யாருக்கு பணம் தர வேண்டியவங்களோ அவங்க வந்து கிரெடிட்டார்ஸ் சொல்றோம். கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம கிரெடிட்டார்ஸ். தென் எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங், எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் நாம பிறருக்கு தர வேண்டிய கடன்கள். இதுவும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் கொடுபட வேண்டிய செலவினங்கள், கொடுபட வேண்டிய செலவினங்கள். ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம், ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள 2 மாசத்தினுடைய வாடகையை நம்ம கொடுக்காம இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேரு அவுட்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்கோம். The next one is capital account. Financial obligation of a business enterprises towards its owners are grouped under this category. So capital contributed by the owner. இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நாம வியாபாரம் ஆரம்பிக்க போடுகின்ற பொழுது போடக்கூடிய தொகைக்கு பேரு முதல்னு பேரு. ஸோ அந்த முதல்ல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா பிறரிடமிருந்து பெற்ற கடனாக ஏற்றுக்கொண்டு நம்ம அதை ஒரு கேபிட்டல்ல கடனாகவே கருதப்படுகின்றது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க கேபிட்டல். The next one is revenue. Next one is revenue. So accounts relating to revenues, accounts relating to revenues of an enterprises are grouped under this category. Are grouped under this category. For example, revenues for sale of goods. அப்ப இது வந்து வருமானம் சொல்றோம். ஒரு பொருளை வித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? பணம் கிடைக்குது. அதே மாதிரி ரெண்ட் ரிசீவ்டு, வாடகை பெற்றது. ஸோ இதெல்லாமே வந்து ரெவென்யூ. தென் எக்ஸ்பென்சஸ். So expenses incurred and losses suffered for earning revenue are grouped under this category. For example, purchase of goods. So expenses na செலவின. ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து என்ன ஆகுது? பணம் போகுது. salary paid, ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்குறோம். ஸோ அப்ப நம்மகிட்ட இருந்து பணம் போகுது. இதெல்லாம் வந்து செலவினங்கள். So a transaction may affect and or either side of the equation by the same account, or it may have the effect of one side of the equation only. So இப்ப நம்ம பார்க்க போற இந்த அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்ல சில நேரத்துல ஒரு டிரான்சாக்சன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து 2 சைட்லயும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஒரு சைட்ல என்ன இருக்கும் அப்படின்னா அசெட்ஸ் இருக்கும், இன்னொரு சைட்ல கேபிட்டல் லயபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு சைட்ல அசெட்ஸ் இருக்கும், இன்னொரு சைட்ல கேபிட்டல் லயபிலிட்டி இருக்கும். ஸோ அப்ப ஒரு சைடு அசெட்ஸ் இருக்கும், அசெட்ஸ்ல வந்துச்சுன்னா இன்னொரு எஃபெக்ட் வந்து கேபிட்டல் அல்லது லயபிலிட்டியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அல்லது அந்த ஆர் இட் மே ஹேவ் த எஃபெக்ட் ஆஃப் ஒன் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன் ஒன்லி. ஒரே ஒரு சைடு மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 எஃபெக்ட்டுமே வந்து அசெட் சைட்லையும் அல்லது 2 சைடுமே லயபிலிட்டிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பை போத் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் இட் பை அண்ட் ஈக்குவல் அமௌண்ட். அதே சமயத்துல ஒரு அக்கௌண்ட்ல கூடுதலா, ஒரு அக்கௌண்ட்ல கூடலாம், ஒரு அக்கௌண்ட்ல குறையலாம், ஒரு அக்கௌண்ட்ல கூடலாம் அல்லது ஒரு அக்கௌண்ட்ல குறையலாம். அதான் சொல்றாங்க போத் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் இன் ஈக்குவல் அமௌண்ட்.
So recording of transaction as per the accounting equation approach is explained below. So இதுல வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. So இப்போ அக்கவுண்டிங் ஈக்குவேஷன்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்றதை கொடுத்திருக்காங்க. சப்போஸ் commenced business with cash. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா increase in capital and increase in assets. So கேபிட்டல்ல கூடுது, அதே சமயத்துல அசெட்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவும் கூடுது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம முன்னாடி என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ரெண்டு எஃபெக்டும் ஒரு வந்து அசெட் சைட்லயும் இன்னொன்னு கேபிட்டல் இல்ல லைபிலிட்டிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு இது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அசெட்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். அசெட் சைட்ல ஒரு சைட்ல, இன்னொரு சைட்ல கேபிட்டல்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா commenced business with cash. commenced business அப்படின்னா started business. It is otherwise called it as started business. வியாபாரம் ரொக்கமிட்டு தொழில் தொடங்கப்படுகின்றது. சோ வியாபாரத்தை தொடங்குறோம், காசு போட்டு தொடங்குறோம். சோ அது வந்து எவ்வளவு, 1 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்றோம். சோ இதுல வந்து ரெண்டு எஃபெக்ட் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சோ நம்ம ஸ்டார்டட் பிசினஸ் அல்லது commenced பிசினஸ் அப்படின்னா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா கேபிட்டல் எடுத்துக்கணும். சோ வியாபாரத்துல நம்ம என்ன பண்றோம், பணம் போடுறோம். பணம் எங்க போடுறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் முதல். சோ ஒன்னு வந்து கேஷ், இன்னொன்னு வந்து கேபிட்டல். சோ எந்த டிரான்சாக்சன் இருந்தாலும் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கும். சோ அந்த ரெண்டு ஆஸ்பெக்ட நம்மளுக்கு முதல் கண்டுபிடிக்க தெரியணும். இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க தெரியணும். ஒன்னு வந்து கேஷ், இன்னொன்னு வந்து கேபிட்டல். சோ இதை பொறுத்தவரை கேஷ், கேபிட்டல். சோ கேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசெட்னு சொல்றோம், சொத்து. கேஷ் வந்து அசெட். சோ கேபிட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைபிலிட்டில இருக்கும், லைபிலிட்டி சைட்ல இருக்கும். சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் போட்டோம் அப்படின்னா சோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அசெட்ஸ்னுடைய வேல்யூ கூடும். அதான் அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சோ கேபிட்டல் அப்படின்றது இஸ் a liability. அப்ப லைபிலிட்டினுடைய வேல்யூ கூடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதான் இங்க கீழே ஈக்குவேஷன் ஃபார்ம்ல கேபிட்டல் ஈக்குவல் டு அசெட்ஸ். சோ இது கேபிட்டல், இது அசெட்ஸ், டபுள் சைடு எஃபெக்ட். சோ இதுல கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். சோ அசெட்ஸ்ல என்ன வருது அப்படின்னா கேஷ் வருது. அசெட்ஸ்ல கேஷ் வருது 1 lakh. சோ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரெண்டு பக்கமும் வருது, இன்க்ரீஸ் இன் கேபிட்டல், இன்க்ரீஸ் இன் அசெட்ஸ், இன்க்ரீஸ் இன் கேபிட்டல், இன்க்ரீஸ் இன் அசெட்ஸ். சோ இது என்னன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ, நம்ம சம்முக்குள்ள போறப்ப என்னன்றதை பார்த்துக்கலாம். தென் செகண்ட் ஒன், டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி அண்ட் டிக்ரீஸ் இன் அசெட்ஸ். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லைபிலிட்டினுடைய வேல்யூ குறையுது, அசெட்ஸுடைய வேல்யூ குறையுது. டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி, டிக்ரீஸ் இன் அசெட்ஸ். சோ மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் அசெட்ஸ், இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் அண்ட் இன்க்ரீஸ் இன் அசெட்ஸ். சோ இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடுல குறையுது, அதே மாதிரி இன்னொரு சைட்லயும் குறையுது. சோ எக்ஸாம்பிள் பெய்டு கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ்னா என்ன பண்ணிருக்கோம், நம்ம பொருள் கடனுக்கு வாங்கியிருக்கோம், அவருக்கு இப்ப அமௌண்ட் கொடுக்குறோம், அமௌண்ட்டுக்கு பேமெண்ட்டை கொடுக்குறோம். சோ அப்ப இதுல ரெண்டு எஃபெக்ட் வந்து ஒன்னு கேஷ் நம்மகிட்ட இருந்து போகுது, இன்னொன்னு வந்து கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டி, கிரெடிட்டார்ஸ் வந்து லைபிலிட்டி. சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆஸ்பெக்ட் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்சனையும் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். சோ அதான் சொல்லியிருக்காங்க கேஷ் கோஸ் அவுட். சோ அப்ப என்ன ஆகுது, டிக்ரீஸ் இன் அசெட்ஸ். சோ கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்றோம், சோ டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி. சோ அப்ப இதுல ரெண்டு எஃபெக்ட் வந்து ஒன்னு லைபிலிட்டி, ஒன்னு அசெட்ஸ். சோ அப்ப இந்த லைபிலிட்டில யார் வருவா அப்படின்னா கிரெடிட்டார்ஸ். இந்த லைபிலிட்டில கிரெடிட்டார்ஸ் வருவாங்க. சோ அசெட்ஸ்ல கேஷ். சோ அப்ப 10,000 ஈக்குவல் அமௌண்ட். The next third one, decrease in one asset and increase in another asset. Decrease in one asset and decrease in another asset. So இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசெட் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு அசெட்ல டிக்ரீஸ் ஆகுதுன்னு. சோ அப்ப ரெண்டுமே என்ன ஆகுது, சேம் சைட்ல வருது. ரெண்டுமே சேம் சைட்ல வருது, ஆப்போசிட் சைட்ல வரல, சேம் சைட்ல வருது. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பாட் ஃபர்னிச்சர் காஸ்டிங் 5,000 by paying cash. இப்ப என்ன பண்றோம், பர்னிச்சர் வாங்குறோம். பர்னிச்சர்ன்றது அசெட். எப்படி வாங்குறோம், காசு கொடுத்து வாங்குறோம். எவ்வளவு கொடுக்குறோம், 5,000. அப்ப கேஷும் அசெட். அப்ப ரெண்டுமே அசெட், பர்னிச்சரும் அசெட், கேஷும் அசெட். சோ அப்ப பர்னிச்சர் கம்ஸ் இன், அப்ப பர்னிச்சர் உள்ள வருது. அப்ப உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகுது, அசெட்ஸ்னுடைய வேல்யூ கூடுது. சோ கேஷ் கோஸ் அவுட். சோ அப்ப நம்மகிட்ட இருந்த பணம் என்ன ஆகுது, வெளியில போகுது. அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய அசெட்ஸ்னுடைய வேல்யூ குறையும். சோ டிக்ரீஸ் இன் அசெட்ஸ். அப்ப ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா சோ கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசெட்ஸ் வரும். வரும். சோ அப்ப இந்த சம்ம பொறுத்தவரை பார்த்தா அப்படின்னா லைபிலிட்டியில எதுவுமே இல்ல. சோ இங்க என்ன ஆகுது, கேஷ் குறையுது, பர்னிச்சர் கூடுது. அதனால கேஷ்ல -5,000, பர்னிச்சர்ல +5,000. கேஷ் -5,000, பர்னிச்சர்ல +5,000.
ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் சைட்ல வருது. ஸோ இது எக்ஸாம்பிள். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் decrease in one liability and increase in another liability. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சேம் சைடு வருது. ஸோ ரெண்டுமே liability சைடே வந்துருது. Decrease in one liability and increase in another liability. Accepted a bill drawn by creditor. ஸோ இப்போ accepted a bill drawn by creditor அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ நம்ம பணம் தர வேண்டியவங்க கிரெடிட்டர், நாம பணம் தரணும். ஸோ அப்போ நம்ம பொருள் கடனுக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்கன்னா, சும்மா சரி போங்கன்னு சொல்லி பொருளை கடன் கொடுத்துட மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணி கொடுக்கணும், ஒரு பில்லு மாதிரி எழுதி கொடுக்கணும். ஸோ உங்ககிட்ட இருந்து இவ்வளவு ஒர்த் ஆஃப் ருபீஸ் குட்ஸுக்கு நான் பொருள் வாங்கியிருக்கேன், ஸோ இதை வந்து 1 மந்த்லயே அல்லது 2 மந்த்ஸ்லயே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஒரு பில் எழுதி கொடுத்துருப்போம். அதுக்கு பேரு தான் என்னது அப்படின்னா பில்ஸ் பேயபிள். நம்ம எழுதி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேரு பில்ஸ் பேயபிள். ஸோ அப்போ இட் இஸ் அ லயபிலிட்டி. பில்ஸ் பேயபிள் இஸ் அ லயபிலிட்டி. So accepted a bill drawn by creditors. அப்ப என்ன ஆகுது, அவருக்கு பில் எழுதி கொடுக்கிறோம். பில் எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப பில்ஸ் பேயபிள் அதுவும் லயபிலிட்டி, கிரெடிட்டார்ஸும் லயபிலிட்டி. அப்ப கிரெடிட்டார்ஸுடைய வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னா குறைஞ்சிரும். கிரெடிட்டார்ஸுடைய வேல்யூ குறைஞ்சிரும், பில்ஸ் பேயபிளுடைய வேல்யூ கூடிரும். அதான் பில்ஸ் பேயபிள் அரைசஸ். ஸோ அப்ப இன்க்ரீசஸ் இன் லயபிலிட்டி. ஸோ அப்ப கிரெடிட்டார்ஸுடைய வேல்யூ என்ன ஆகுது, குறைஞ்சிருது, டிக்ரீஸ் இன் லயபிலிட்டி. அப்ப லயபிலிட்டி ஈக்குவல் டு அசெட்ஸ் பாக்குறப்ப ரெண்டுமே எதுல வந்துரும் அப்படின்னா லயபிலிட்டி சைடே வந்துரும். ஸோ பில்ஸ் பேயபிள் கூடுது, கிரெடிட்டார்ஸுடைய வேல்யூ குறையுது, அசெட்ஸ்ல எதுவுமே வரல. ஸோ பில்ஸ் பேயபிள்ல 10,000, கிரெடிட்டார்ஸ்ல -10,000. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ, நான் சம்முக்குள்ள போறப்ப எப்படி பண்றதுன்றத பாத்துக்கலாம். தென் டிரான்சாக்ஷன் அஃபெக்டிங் மோர் தேன் 2 அக்கௌண்ட்ஸ். ஸோ சில நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 அக்கௌண்ட்டுக்கு மேல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, 2 அக்கௌண்ட்ல மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 ஆஸ்பெக்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2 ஆஸ்பெக்டுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி வருதுன்றத பாரு. குட்ஸ் காஸ்டிங் 30,000 சோல்டு ஃபார் 40,000. இப்போ இது வந்து பாத்தீங்க என்ன சொல்றேன், குட்ஸ் விற்கிறோம். எவ்வளவு விற்கிறோம், 30,000 ரூபாய் பொருளை 40,000 ரூபாய்க்கு விற்கிறோம். 30,000 ரூபாய் பொருளை எவ்வளவு விற்கிறோம் அப்படின்னா 40,000 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்ப பொருள் வித்தோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய குட்ஸ் ஸ்டாக் என்னாகும், குறையும். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கினுடைய வேல்யூ குறையும். அதே சமயத்தில் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது, 40,000 ரூபாய் கிடைக்குது. அப்ப என்ன ஆகுது, 40,000 ரூபாய் கேஷ் கூடுது. அப்ப 40,000 ரூபாய் கேஷ் கூடுது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோ, குட்ஸ் காஸ்டிங் 30,000 சோல்டு ஃபார் 40,000 சொல்றான். 30,000 ரூபாய் மதிப்புள்ள குட்ஸை 40,000 ரூபாய்க்கு விற்கிறான்னு சொல்றான். அப்ப 30,000 ரூபாய் நம்மகிட்ட இருக்க குட்ஸினுடைய வேல்யூ என்ன ஆகும், ஸ்டாக்கினுடைய வேல்யூ குறையும். ஸோ அதாவது டிக்ரீஸ் இன் ஸ்டாக். ஸோ சரியா, அதான் குட்ஸ் கோஸ் அவுட்னு சொல்றான். குட்ஸ் கோஸ் அவுட், டிக்ரீஸ் இன் அசெட்ஸ். டிக்ரீஸ் இன் அசெட்ஸ் ஸ்டாக்கினுடைய வேல்யூ குறையுது. அடுத்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 40,000 ரூபாய் கிடைக்குது. அப்ப கேஷ் கம்ஸ் இன், பணம் உள்ள வருது. அப்ப இதுல என்ன ஆகுது, இன்க்ரீஸ் இன் அசெட்ஸ், நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் கூடுது. அடுத்து ஸோ இந்த 30,000 ரூபாய் பொருளை 40,000 ரூபாய்க்கு விற்கிறதுனால நம்மளுக்கு 10,000 ரூபாய் என்ன ப்ராஃபிட், 10,000 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட். So sold goods at a profit. அப்ப என்ன ஆகுது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய முதல் கூடிருது, கேபிட்டலுடைய வேல்யூ கூடிருது. சோ அப்ப இந்த 10,000 ரூபாய் எங்க காமிக்கணும் அப்படின்னா கேபிட்டல்ல காமிக்கணும். 10,000 ரூபாய் எங்க காமிக்கணும், கேபிட்டல்ல காமிக்கணும். சோ இதுல 3 அக்கௌண்ட் வருது, நல்லா கவனிச்சுக்கோ. சோ பொருள் வந்து 30,000 ரூபாய் குறையுது. சோ அப்ப எங்க மைனஸ் பண்ணிடுறோம், ஸ்டாக்ல மைனஸ் பண்ணிடுறோம். சோ 40,000 ரூபாய் கேஷ் நம்ம கைக்கு வந்துருது. சோ அதை கேஷ்ல போட்டுடுறோம். சோ இதுல என்ன ஆகுது, 10,000 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருது, அதை கேபிட்டல்ல ஆட் பண்ணிடுறோம். சோ இங்க ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா லயபிலிட்டி பிளஸ் கேபிட்டல் ஈக்குவல் டு அசெட்ஸ், இதுதான் ஈக்குவேஷன். சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ எவ்வளவு ஸ்டாக் வேல்யூ குறைச்சிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா 30,000. சோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் 30,000 குறையுது, நம்மளுக்கு வரக்கூடிய பணம் வந்து 40,000 ரூபாய் வருது. சோ அப்ப 10,000 ரூபாய் லாபம். அந்த லாபத்தை எதுல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா கேபிட்டல்ல சேர்க்கணும். சோ கேபிட்டல்ல சேர்க்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சோ இதோட முடிஞ்சிருது. சோ இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எக்ஸசைஸ்க்குள்ள போயிடும். சோ எக்ஸசைஸ் சம்முக்குள்ள போயிடுறோம். சோ பேஜ் எடுத்துக்கோ, எக்ஸசைஸ் நம்பர் எடுத்துக்கோ, பேஜ் நம்பர் 73. சோ பேஜ் நம்பர் 73 உங்களுடைய புக் இருந்துச்சுன்னா சோ எடுத்து வச்சுக்கோ. சோ இப்ப எக்ஸசைஸ்க்குள்ள போயிடுறோம். எக்ஸசைஸ் நம்பர் 1. சோ யூனிட் 3 புக் ஆஃப் பிரைமெண்ட்ரி, எக்ஸசைஸ் 1 பேஜ் நம்பர் 73. எக்ஸசைஸ் 1 பேஜ் நம்பர் 73. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து 2 மார்க்ஸ் சம்லயோ அல்லது 3 மார்க்ஸ் சம்லயோ கேட்பாங்க. சோ கம்ப்ளீட் த அக்கவுண்டிங் ஈக்குவேஷன். சோ இதுதான் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் சொல்றோம்.
assets equal to capital plus liability. இதுதான் ஃபார்முலா. assets equal to capital plus liability. so assetsல என்ன கொடுத்திருக்காங்க 1 lakhs கொடுத்திருக்காங்க. so capitalல வந்து 80,000 கொடுத்திருக்காங்க. liability நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் சம்ம வாசிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி ஆன்சர்க்குள்ள போறதுன்னு பார்க்கலாம். then point number B, assets equal to capital plus liability. assets equal to capital plus liability. assets வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 lakhs. assets வந்து 2 lakhs. so capital question mark, capital தான் நம்ம கண்டுபிடிக்கணும். liabilities வந்து 40,000. then point number C, assets question mark நம்ம கண்டுபிடிக்கணும். so capital plus creditors ன்றது என்னது liability தான். creditors ன்றது it is a liability. so 1,60,000 80,000. so accounts noteல இப்ப நான் எப்படி எழுதி இருக்கிறேனோ அதே மாதிரி தியரி எழுதியிருப்பீங்கல்ல. ஸோ ஏற்கனவே தியரி கண்டினியூ பண்ணிடு. அதுல இருந்து இதோட அப்படியே கண்டினியூ பண்ணிடு. நான் எப்படி எழுதியிருக்கிறேனோ அதே மாதிரி எழுதணும். ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோ. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. இப்போ நம்ம ஆன்சருக்குள்ள போறோம். ஸோ சொல்யூஷன். ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஸோ அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டி. இந்த மாதிரி ஃபார்முலா எழுதிக்கோ. அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டின்றத ஃபார்முலா எழுதிக்கோ. அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டி. இப்ப ஏல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அசெட்ஸ். சோ அசெட்ஸ் வந்து 1 lakh. பேஜ் நம்பர் எக்ஸசைஸ்ல எக்ஸசைஸ் சம் போய்க்கோ. சோ பேஜ் நம்பர் 73. ல எக்ஸசைஸ் 1. எக்ஸசைஸ் 1. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அசெட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1 lakh. சோ கேபிட்டல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 80,000. லைபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இப்ப நம்ம ஏற்கனவே ஃபார்முலாவை எப்படி வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறது என்ன அப்படின்னா லைபிலிட்டி. நம்ம கண்டுபிடிக்க போறது லைபிலிட்டி. அப்ப இந்த பக்கம் என்ன இருக்கு அசெட்ஸ் இருக்கு. அப்ப லைபிலிட்டி எங்கிட்ட கொண்டு வரப்ப இந்த அசெட்ஸ்ல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா கேபிட்டலை மைனஸ் பண்ணணும். சோ லைபிலிட்டி ஈக்குவல் டு assets minus capital. So அப்ப assets உடைய வேல்யூ எவ்வளவு 1 lakh. capital உடைய வேல்யூ 80,000. so 1 lakh minus 80,000 equal to 20,000. 1 lakh minus 80,000 equal to 20,000. நல்லா கவனிச்சுக்கோ. சோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி தான் செய்யணும்னு அவசியம் இல்ல. சோ இங்கேயே கூட நம்ம டைரக்டா எழுதலாம். இப்ப இந்த பக்கம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. சோ கேபிட்டல் எவ்வளவு இருக்கு 80,000 ரூபாய் இருக்கு. அப்ப இந்த 1 லட்சம் இந்த பக்கம் 1 லட்சம் ஆக்கணும்னு வச்சுக்கோ. சோ இங்க ஈக்குவல் டுன்னு வரணும். சோ இங்க 1 லட்சம் ரூபாய் இருக்கு, இங்க 80,000 ரூபாய் இருக்கு. அப்ப பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு 20,000. பேலன்ஸ் வந்து 20,000. டைரக்டாவும் போடலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும். அதுக்காண்டி சொல்லியிருக்கோம். So liability equal to assets minus capital. 1 lakh minus 80,000 20,000. The next B, assets equal to capital plus liability. Sumல assets கொடுத்திருக்காங்க, capital உடைய கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, liability வந்து 40,000. So நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை ஃபர்ஸ்ட் இங்க கொண்டு வந்துரு. அப்ப capital equal to assets minus liability. assets minus liability. So assets வந்து 2 lakhs. So liability வந்து 40,000. So 2 lakh minus 40,000 1,60,000. So இப்படி செய்யலாம். இங்க வந்து 2 லட்சம் ரூபாய் இருக்கு, இங்க 40,000 ரூபாய் இருக்கு. அப்ப இந்த அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ரெண்டும் ஈக்குவலா வரணும். ரெண்டு சைடு என்ன ஆகணும் ஈக்குவலா வரணும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா சோ இந்த பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த பக்கம் 2 லட்சம் வரணும்னா ஏற்கனவே 40,000 இருக்கு. அப்ப 1,60,000 ரூபாய். சோ நம்ம டைரக்டாவும் போடலாம். The next C, assets equal to capital plus creditors. So இங்க வந்து பாத்தீங்கன்னா assets கேக்குறாங்க. So 1,60,000 plus 80,000. 1,60,000 plus 80,000. அப்ப assets equal to 2,40,000. So இந்த சைடு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதை என்ன செஞ்சிரோம் அப்படின்னா ஆட் பண்ணி போட்டுறோம். இதையும் செஞ்சுட்டு ஆட் பண்ணி போட்டுறோம். 2,40,000. So இது வந்து எக்ஸசைஸ் 1ல ஃபர்ஸ்ட் சம். The next exercise 2.
எக்ஸசைஸ் 2. ஸோ இதுல இருந்து தான் வந்து சம் ஆரம்பிச்சிருது. ரொம்ப கவனமா இருக்கு. இதுல இருந்து சம் ஆரம்பிச்சிருது. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கு. ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இது அடிக்கடி கேட்கக்கூடிய சம். அதனால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு. ஸோ அது புதுசா பாக்குறப்ப ஏதோ புரியாத மாதிரி இருக்கும். புதுசா பாக்குறப்ப ஏதோ கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஒரு தடவைக்கு 2 தடவை திருப்பி போட்டு பார்த்த அப்படின்னா உன்னால செய்ய முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் ஷோ த எஃபெக்ட் ஆஃப் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன். பாயிண்ட் நம்பர் ஏ, ராஜ் ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் 40,000. ராஜ் ஸ்டார்டட் பிசினஸ். ஸோ இதுல எக்ஸசைஸ் 2ல வந்து பேஜ் நம்பர் 73. ஸோ ராஜ் ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் 40,000. Then point number B, opened bank account with the deposit of rupees 30,000. சம்ம நான் ரீட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் சம்முக்குள்ள போறப்ப எப்படி பண்றதுன்றது சொல்றேன். பாயிண்ட் நம்பர் C, so bought goods from Hari on credit for rupees 12,000. Then point number D, Raj withdrew cash for personal use 1,000. Point number E, bought furniture by using debit card for rupees 10,000. Then point number F, sold goods to Murugan and cash received 6,000. Then point number G, money withdrawn from bank for office use. Money withdrawn from bank for office use 1,000. So இதுதான் சம். நீ இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ இப்ப சொல்யூஷனுக்குள்ள போயிடுறோம். ஸோ இந்த பேஜுக்கு சென்டர்ல அசர்ட்ஸ் போட்டுக்கோ. அசர்ட்ஸ் இங்க ஈக்குவல் டு, ஸோ இந்த சைட்ல வந்து லயபிலிட்டி பிளஸ் கேபிட்டல். நான் போட்டிருக்க மாதிரியே போட்டுக்கோ. அசர்ட்ஸ், ஸோ இதே லைன்ல ஈக்குவல் டு, ஸோ அதே லைன்ல லயபிலிட்டி பிளஸ் கேபிட்டல். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா. அசர்ட்ஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி பிளஸ் கேபிட்டல் ஃபார்முலா. இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் பார். ஃபர்ஸ்ட் ஏ, பாயிண்ட் நம்பர் ஏ, ராஜு ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் 40,000. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். இப்ப ராஜ்ன்றவர் என்ன செய்யறாரு அப்படின்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ ஸ்டார்டட் பிசினஸ் வந்தாலோ அல்லது கமன்ஸ்டு பிசினஸ் வந்தாலோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கேபிட்டல் எடுத்துக்கணும், இன்னொன்னு வந்து கேஷ். ராஜு ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ். ஒன்னு கேஷ், இன்னொன்னு கேபிட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் ஏக்கு 2 ஆஸ்பெக்ட் முதல் கண்டுபிடிக்கணும். ஸோ ராஜு ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் அப்படின்னா ராஜு வந்து 40,000 ரூபாய் போட்டு தொழில் தொடங்குறாரு. அப்ப தொழில் தொடங்குறாருன்னு சொன்னா நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா ஒன்னு கேபிட்டல், இன்னொன்னு கேஷா எடுத்துக்கணும். அப்ப கேஷ்ன்றது அசெட், கேஷ்ன்றது அசெட், கேபிட்டல் அப்படின்றது லயபிலிட்டி. கேஷ்ன்றது அசெட், கேபிட்டல் அப்படின்றது லயபிலிட்டி. ஸோ இங்க எப்படி நான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கேஷ் மட்டும் எழுதிக்கும். ஸோ இங்க கேஷ் மட்டும் எழுதிக்கும். ஸோ ஆப்போசிட் சைட்ல கேபிட்டல் எழுதிக்கும். ஆப்போசிட் சைட்ல கேபிட்டல் மட்டும் எழுதிக்கும். ஸோ இந்த லைன்ல வேற எதுவும் எழுதக்கூடாது. இது அடிஷனலா வரனால சேர்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஷ்னு எழுதிக்கும். ஸோ அதே லைன்ல இந்த பக்கம் கேபிட்டல் மட்டும் எழுதிக்கும். கேபிட்டல் மட்டும் எழுதிக்கும். ஸோ இப்ப ஏ உன்னுடைய புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் எழுதி வச்சிருப்பாங்க, நம்ம தேவையில்லை. உன்னுடைய புக்ல இல்லஸ்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் எழுதியிருப்பாங்க, நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஏ இப்ப என்ன ஆகுது, ராஜு ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ். அப்ப 40,000 ரூபாய் பிசினஸ்க்குள்ள வருது. அப்ப கேஷ் கூடுது. 40,000 ரூபாய் பிசினஸ்க்குள்ள வருது, கேஷ் கூடுது. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டலும் கூடுது. ஸோ ரெண்டுமே பிளஸ் தான். ஸோ கேஷ் கேபிட்டல் ரெண்டுமே பிளஸ். ஸோ இந்த 40,000 எழுதினோனையுமே 40,000 எழுதினோனையுமே ஸ்கேல் பக்கத்துல வச்சுக்கோ. இதுல இந்த மாதிரி ரூல் பண்ணிக்கும், இந்த மாதிரி கோடு போட்டுரு. ஸோ இந்த ஏன்ற லைன்லயே கோடா போட்டுறணும். ஒரு டிரான்சாக்ஷன் எழுதி முடிச்சோடனே கோடா போட்டு மறந்துடாத. நான் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ ஏல வந்து என்ன பண்ணிருக்கேன்னா கேஷ் 40,000 ரூபாய் கூடுது. ஸோ இங்க வந்து கேபிட்டல் 40,000 ரூபாய் கூடுது. கேபிட்டல் 40,000 ரூபாய் கூடுது. ஸோ அப்ப இந்த ஏன்ற டிரான்சாக்ஷன்லயே அப்படியே லைன் பண்ணிக்கோ. லைன் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டோட்டல் போடணும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டோட்டல் போடணும். அப்ப அந்த டோட்டல் போட்டா இந்த 40,000 அப்படியே கீழே வந்துடும். 40,000 அப்படியே கீழே வந்துடும். இங்க வந்து அதே மாதிரி ஈக்குவல் டு போட்டுறணும். இந்த டோட்டலுக்கு எல்லாமே ஈக்குவல் டு வரணும். ஈக்குவல் டு இந்த பக்கம் 40,000 அப்படியே கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா 40,000. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நம்ம போடுறப்ப 2 பக்கமுடைய டோட்டல் ஒன்னா வரணும். 2 பக்கத்தினுடைய டோட்டல் ஒன்னா வரணும். அதை கிராஸ் செக் பண்ணிக்கோ. ஸோ இப்ப இங்க 40,000 ரூபாய் வருது. ஸோ இதே லைன்ல ஈக்குவல் டு போட்டிருக்கோம். அதே லைன்ல எவ்வளவு வருது, 40,000 ரூபாய் வருது, ஈக்குவலா வருது. ஸோ அப்ப செகண்ட் டிரான்சாக்ஷன் பாரு, ஓபன்டு. ஸோ பேங்க் அக்கவுண்ட், ஓபன்டு பேங்க் அக்கவுண்ட்
with a deposit of 30,000. So bankல அக்கவுண்ட் ஓபன் பண்றோம். So bankல என்ன செய்யறோம், அக்கவுண்ட் ஓபன் பண்றோம். எவ்வளவு கட்டுறோம் அப்படின்னா 30,000 ரூபாய் கட்டி அக்கவுண்ட் ஓபன் பண்றோம். சோ அப்ப என்ன பண்ணுவோம், நம்மளுடைய இருக்கக்கூடிய கேஷை தான் எடுக்க முடியும். சோ இப்ப வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கேஷை எடுத்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றாங்க. சோ அப்ப என்ன ஆகுது, பேங்க்ல பணம் கூடுது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேஷ் குறையுது. அப்ப பேங்க்கும் என்னது அப்படின்னா அசெட் தான். சோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேஷ் அசெட் தான். அப்ப கேஷ் குறையுது, பேங்கோட அமௌண்ட் கூடுது. சோ அப்ப ரெண்டுமே அசெட். இப்ப ஏற்கனவே நம்ம கேஷ் ஓபன் பண்ணிட்டோம், அதனால திரும்ப பண்ணக்கூடாது. இப்ப புதுசா என்ன பண்றோம் அப்படின்னா பேங்க்னு போட்டுக்கிறோம். சோ அப்ப பிளஸ் போட்டுட்டு பக்கத்திலேயே பேங்க்னு போட்டுக்கோ, பிளஸ் போட்டு பக்கத்திலேயே பேங்க்னு போட்டுக்கோ. இப்ப செகண்ட் டிரான்சாக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கேஷ் எடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். அப்ப 40,000 ரூபாய் இருக்கு, அதுல 30,000 ரூபாய் நம்ம எடுத்துறோம், அதனால மைனஸ் 30,000 ரூபாய் எடுத்துறோம், அதனால மைனஸ் 30,000. சோ 40,000ல 30,000 மைனஸ் ஆகுது. பேங்க்ல எடுத்து என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். அப்ப பேங்க்ல பணம் கூடுது. சோ இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே அசெட் சைட்லயே வந்துருது. நல்லா கவனிச்சுக்கோ, 30,000 ரூபாய் குறையுது, அதே சமயத்துல 30,000 ரூபாய் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பணம் கூடுது. சோ இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு டிரான்சாக்சன் எழுதி முடிச்சோனையுமே அதுக்கு நேரா அப்படியே லைன் பண்ணிடு. சோ அப்ப பி அப்படின்றதுக்கு போட்டதுக்கு நேரா லைன் பண்ணிடு. சோ அப்படியே லைன் பண்ணி கொண்டு போயிரு. சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 40,000ல இருந்து என்ன 30,000 மைனஸ் பண்ணேன்னா இது டோட்டல். சோ 10,000. 40,000ல இருந்து 30,000 மைனஸ் பண்ணேன்னா 10,000. சோ இங்கே வந்து அப்படியே வந்துடும் 30,000. சோ பேங்க்ல இருக்கக்கூடிய 30,000 கீழே வந்துடும். இதுல எதுவும் சேஞ்சஸ் இல்ல. அப்ப 10,000யும் 30,000 ஆட் பண்ணா எவ்வளவு வருது, 40,000. சோ அப்ப இந்த லைனுக்கு நேரா வந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கேபிட்டல் இருக்கு, அதை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிடும். எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். எந்த சேஞ்சஸும் இல்லை, அதனால அந்த 40,000 அப்படியே கீழே கொண்டு வந்துடும். ஸோ அப்போ இங்கே 40,000 வந்துருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பிளஸ் 30,000 40,000 வந்துருது. ஸோ அப்போ செகண்ட் டிரான்சாக்ஷன் ஓவர். தென் தேர்ட் டிரான்சாக்ஷன், பாயிண்ட் நம்பர் சி, பாட் குட்ஸ் ஃப்ரம் ஹரி ஆன் கிரெடிட் ஃபார் 12,000. பொருள் வாங்குறோம், யார்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா ஹரிட்ட இருந்து வாங்குறோம். பொருள் வாங்குறோம், யார்கிட்ட இருந்து வாங்குறோம், ஹரிட்ட வாங்குறோம். கடனுக்கு வாங்குறோம், கேஷ் கொடுத்து வாங்கல. நல்லா கவனிச்சுக்கோ. பாட் குட்ஸ் ஃப்ரம் ஹரி. பாட் குட்ஸ்னா பர்ச்சேஸ் ஃப்ரம் ஹரி ஆன் கிரெடிட் கடனுக்கு வாங்குறோம், 12,000 ரூபாய்க்கு வாங்குறோம். சோ அப்ப இதுல ரெண்டு ஆஸ்பெக்ட் என்னன்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்ப பொருள் உள்ள வருது. அப்ப பொருள் உள்ள வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டாக்னு எடுத்துக்கணும். அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை பொறுத்தளவுல ஸ்டாக்னு எடுத்துக்கணும். நம்ம ஜேர்னல் போடுறப்ப பர்ச்சேஸ்னு எடுத்துக்கணும். ஜேர்னல் போடுறப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பர்ச்சேஸ் எடுத்துக்கணும். சோ இப்போ வந்து நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்டாக்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து ஸ்டாக்னு எடுத்துக்கணும். சோ அப்ப பாட் குட்ஸ்னா என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டாக்னு எடுத்துக்கிறோம். யார்கிட்ட இருந்து வாங்குறோம், ஹரி. அப்ப இது கிரெடிட்டார்ஸ். அப்ப ரெண்டு ஆஸ்பெக்ட் வந்து ஒன்னு வந்து ஸ்டாக், இன்னொன்னு கிரெடிட்டார்ஸ். சோ ஸ்டாக் அப்படின்றது அசெட், சொத்து. நம்ம கூட பொருள் இருக்கு. சோ ஸ்டாக்ன்றது என்னது, அசெட். ஹரி அப்படின்றவரு கிரெடிட்டார்ஸ். நாம ஹரிக்கு என்ன பண்ணி ஆகணும், பணம் கொடுத்தாகணும். சோ அப்ப அது வரைக்கும் அது ஹரி கிரெடிட்டார்ஸ். சோ அப்ப நல்லா கவனிச்சுக்கோ, ரெண்டு ஆஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கோ. சோ பாட் குட்ஸ்னா ஒன்னு ஸ்டாக், இன்னொன்னு ஹரி. சோ இங்க சி, பாயிண்ட் நம்பர் சி. அப்ப என்ன ஆகுது, நான் புதுசா ஸ்டாக் ஓபன் பண்றேன். ஏற்கனவே கேஷ் பேங்க் ஓபன் பண்ணிருக்கோம். இப்ப புதுசா என்ன செய்யறோம், ஸ்டாக் ஓபன் பண்றோம். சோ அந்த லைனுக்கு நேரா வந்துடணும். அந்த லைனுக்கு நேரா சிக்கு நேரா. சோ ஸ்டாக்ல 12,000 ரூபாய். இன்னொன்னு என்ன சொன்னோம், கிரெடிட்டார்ஸ் சொன்னோம். சோ ஏற்கனவே நம்ம கேபிட்டல் ஓபன் பண்ணிருக்கோம், அதுக்கு பக்கத்துல பிளஸ் கிரெடிட்டார்ஸ். கேபிட்டல் ஓபன் பண்ணிருக்கோம், அதுக்கு பிளஸ் கிரெடிட்டார்ஸ் போட்டுட்டு சோ இந்த லைனுக்கு நேரா அப்படியே வந்து கிரெடிட்டார்ஸ் கிட்ட பிளஸ் 12,000. அப்ப ஸ்டாக்குடைய வேல்யூ கூடுது, கிரெடிட்டார்ஸ் வேல்யூ கூடுது. நான் திரும்ப சொல்லியிருக்கேன். சோ அதுக்கு நேரா லைன் பண்ணிக்கோ, சிக்கு நேரா லைன் பண்ணிக்கோ. சிக்கு நேரா அப்படியே லைன் பண்ணிட்டு இப்ப இதை போட்டேன்னா இதுல இந்த கேஷ்ல எதுவும் சேஞ்சஸ் இல்லை, அதனால அப்படியே 10,000 வந்துடும். சோ இந்த 30,000ல எந்த சேஞ்சஸும் இல்லை, அதனால அப்படியே 30,000 வந்துடும். சோ இங்க ஸ்டாக் ஒரு 12,000. இப்ப இதை பூரா ஆட் பண்ணேன்னா 30 பிளஸ் 12 42 பிளஸ் 10 52,000 வந்து ஆப்போசிட் சைட்ல வரணும். 52,000 ஆப்போசிட் சைட்ல வரணும். சோ அப்ப இதுக்கு நேரா டோட்டல் போடுறப்ப ஈக்குவல் டு
ஈக்குவல் டு போட்டேன்னா ஸோ இந்த 40,000 எந்த சேஞ்சஸ் இல்ல, அதனால இங்க 40,000 கொண்டு வந்துடுற. ஸோ இங்க 12,000, 40,000 பிளஸ் 12,000, 52,000 ஈக்குவலா வந்துருது. The next point number D. Point number D. Raj withdrew cash for personal use. ராஜ் அவன்றது யாரு? பிசினஸ் ப்ரொப்ரைட்டர். ஸோ அவர் என்ன பண்றாரு? கேஷ் எடுக்கிறாரு. எதுக்காண்டி எடுக்கிறாரு? பர்சனல் யூஸ், தன்னுடைய சொந்த உபயோகத்திற்காக ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறாரு. தன்னுடைய சொந்த உபயோகத்திற்காக வியாபாரத்துல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா கேஷ் எடுக்கிறாரு. ஸோ அப்ப என்ன பண்றாரு? கேஷ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேஷ் குறையும், அதே சமயத்துல கேபிட்டலும் குறைஞ்சிரும். ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்தாலே கேஷ்லையும் கேபிட்டலையும் மைனஸ் பண்ணிடு. எக்ஸ்பென்சஸ் வந்தாலே கேஷையும் கேபிட்டலையும் மைனஸ் பண்ணிடு. ஸோ இப்ப இதுல பார்த்து நல்லா கவனிச்சுக்கோ. ராஜு withdrew cash for personal use. பர்சனல் யூஸ்னா டிராயிங்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஜேர்னல் போடுறப்ப. ஸோ இப்போ அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை பொறுத்த அளவுல கேஷ் கேபிட்டல் ரெண்டுலையுமே என்ன ஆகுது அப்படின்னா மைனஸ். ஸோ பாயிண்ட் நம்பர் டி. ஸோ பாயிண்ட் நம்பர் டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேஷ்ல -1000, கேஷ்ல -1000. ஸோ சேம் லைன்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா கேபிட்டல்ல, ஸோ இந்த கேபிட்டல்ல -1000. ஸோ அதுக்கு நேரம் லைன் பண்ணிடு. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்க அந்த லைன் போட்டுட்டு ஸோ இந்த 10,000ல இருந்து என்ன ஆகுது? -1000 9,000 ஆயிருது. ஸோ இதுல எந்த சேஞ்சஸ் இல்ல, 30,000 அப்படியே போட்டுறோம். இதுல எந்த சேஞ்சஸ் இல்ல, 12,000 அப்படியே போட்டுறோம். ஸோ டோட்டல் ஈக்குவல் டு, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 40,000 என்ன ஆகுது? 1000 மைனஸ் ஆகுது 39,000. ஸோ இந்த 12,000 அப்படியே போட்டுற. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண 39, 49, 51,000 ரூபாய். ஸோ இந்த பக்கம் ஆட் பண்ணேன்னா 30 பிளஸ் 12 42, 42 பிளஸ் 9 51,000 ரூபாய். ஸோ சேம் ஆயிடுச்சு. அடுத்து இ. ஸோ பாட் ஃபர்னிச்சர் பை யூசிங் டெபிட் கார்டு. ஃபர்னிச்சர் வாங்குறோம், இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா கார்டை யூஸ் பண்ணி வாங்குறோம். ஸோ கார்டை யூஸ் பண்ணி வாங்கினா எங்க குறையும் அப்படின்னா பேங்க்ல பணம் குறையும். பேங்க்ல நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் குறையும். எவ்வளவுக்கு வாங்குறோம்? 10,000 ரூபாய்க்கு வாங்குறோம். அப்ப ரெண்டுமே அசெட். ஸோ ரெண்டு ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்க என்னன்னா, ஒன்னு வந்து ஃபர்னிச்சர் பொருள் உள்ள வருது, இன்னொன்னு வந்து பேங்க் டெபிட் கார்டுல யூஸ் பண்றதுனால பேங்க்ல பணம் குறையுது. பேங்க் டெபிட் கார்டுல பணம் யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது? பேங்க்ல பணம் குறையுது. அப்ப ரெண்டு ஆஸ்பெக்ட் வந்து ஒன்னு வந்து ஃபர்னிச்சர், இன்னொன்னு வந்து பேங்க். ரெண்டுமே அசெட் சைட்ல தான் வருது. ஸோ அப்ப பாயிண்ட் நம்பர் இ. அப்ப ஏற்கனவே ஸ்டாக் ஓபன் பண்ணிருக்கோம், அதுக்கு பக்கத்துல புதுசா ஃபர்னிச்சர் ஒன்னு அசெட் உள்ள வருது. ஸோ பிளஸ் ஃபர்னிச்சர். ஸோ அப்ப இந்த ஃபர்னிச்சருக்கு நேரா என்ன செய்யறோம்? 10,000. ஸோ ஃபர்னிச்சருக்கு நேரா 10,000. ஸோ டெபிட் கார்டு யூஸ் பண்றதுனால நம்மளுடைய பேங்க்ல என்ன ஆகுது அப்படின்னா 10,000 மைனஸ் ஆகுது. ஸோ பேங்க்ல 10,000 மைனஸ், ஃபர்னிச்சர்ல பிளஸ் 10,000. ஸோ இது அப்படியே நேரா லைன் பண்ணிக்கும். ஸோ இது போட்டேன்னா டோட்டல் போட்டேன்னா இங்க 9,000. ஸோ இந்த 30,000ல இருந்து 10,000 ரூபாய் குறைஞ்சிருது 20,000. ஸோ இங்க சேஞ்சஸ் இல்ல 12,000. ஸோ இங்க 10,000. இப்போ இதை ஃபுல்லா ஆட் பண்ணேன்னா 20 பிளஸ் 9 29, 39 41 51,000 ரூபாய் 51,000. ஸோ இங்க அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 39,000ல எதுவும் சேஞ்சஸ் இல்லை, அப்படியே கொண்டு வந்துரு. ஸோ 12,000ல எதுவும் சேஞ்சஸ் இல்லை, அப்படியே கொண்டு வந்துரு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா 51,000 வந்துடும். தென் எஃப். sold goods to முருகன் and cash received 6,000. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்றதுக்காண்டி நேமையும் கொடுத்துருக்காங்க, கேஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்ப கேஷ் கொடுத்துட்டாங்களோ அப்ப நம்ம இங்க நேமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கு வித்திருக்குன்ற அவசியம் இல்லை. அப்ப ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கேஷ், பணம் உள்ள வருது, நம்ம பொருள் வித்திருக்கிறதுனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய குட்ஸ் குறையும், அவ்வளவுதான். ஸோ அப்ப ரெண்டு ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு கேஷ், இன்னொன்னு ஸ்டாக். ஸோ இங்க நேமுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எப்ப கிரெடிட் டிரான்சாக்சன் நடக்குதோ அப்ப வந்து நம்ம நேமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானது. ஸோ நம்ம கேஷ் டிரான்சாக்சன் நடக்கிறப்ப நம்ம கேஷுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நேமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கேஷ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கேஷ், இன்னொன்று நம்ம பொருள் விற்கிறனால என்ன ஆகுது? நம்ம இருக்கக்கூடிய குட்ஸினுடைய வேல்யூ, ஸ்டாக்கினுடைய வேல்யூ குறையுது. ஸோ அப்ப ரெண்டு ஆஸ்பெக்ட் வந்து ஒன்னு கேஷ், இன்னொன்னு ஸ்டாக். அப்ப ரெண்டுமே என்னது? அசெட். ஸோ அப்ப எஃப்ல கேஷ். ஸோ கேஷ் நம்மகிட்ட 6,000 வருது, பொருள் விற்கிறோம் பிளஸ் 6,000. அடுத்து ஸ்டாக்கினுடைய வேல்யூ என்ன ஆகுது? நம்மகிட்ட குறையுது, -6,000. ஸோ ரெண்டுமே அசெட் சைட்லேயே வந்துருது. ஸோ அப்ப 9,000ல இருந்து 6,000 ஆட் பண்ணா 15,000. 9,000ல இருந்து 6,000 ஆட் பண்ணா 15,000. ஸோ
ஸோ இதுல எது சேஞ்சஸ் இல்லை, அப்படியே கொண்டு வந்துரு 20,000. ஸோ இங்க 12,000ல இருந்து என்ன ஆகுது, 6,000 மைனஸ் ஆகுது. ஸோ 6,000, 12,000 6,000 மைனஸ் ஆகுது 6,000. ஸோ இங்க 10,000. ஸோ இதை ஃபுல்லா ஆட் பண்ணேன்னா 15 பிளஸ் 20 35, 35 பிளஸ் 6 41, 41 பிளஸ் 10 51 ஈக்குவல் டு. ஸோ இதுல எதுவும் சேஞ்சஸ் இல்லை, 39,000 அப்படியே வந்துருது. 12,000 எதுவும் சேஞ்சஸ் இல்லை, 12,000 அப்படியே வந்துருது. Then last G. So monthly withdrawn, money withdrawn from bank for office use. அலுவலக உபயோகத்திற்காக வங்கியிலிருந்து எடுத்தது ஒரு 1000 ரூபாய். அலுவலக உபயோகத்திற்காக மணி withdrawn அப்படின்னா பணம் எடுக்கிறோம். எங்க இருந்து எடுக்கிறோம், from bank. வங்கியிலிருந்து பணம் எடுக்கிறாங்க. எதுக்காண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா for office use 1000. அப்ப என்ன ஆகுது, ஒன்னு பணம் வருது. எங்க பணம் குறையுது, பேங்க்ல பணம் குறையுது. அப்ப ரெண்டுமே என்னது, அசட். கேஷும் அசட், பேங்க்கும் அசட். கேஷும் அசட், பேங்க்கும் அசட். சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா எஃப் பாயிண்ட் நம்பர் ஜி. சோ அப்ப பணம் எடுக்கிறனால கேஷ் என்ன ஆகுது, நம்மகிட்ட உள்ள வருது. கேஷ் உள்ள வருது, அதனால பிளஸ் 1000. சோ இங்க பேங்க். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேங்க். சோ பேங்க்ல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பணம் எடுக்கிறனால பேங்க்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா பணம் குறையுது. சோ பேங்க்ல என்ன ஆகுது, -1000. 1000 ரூபாய் கேஷ் கூடுது, 1000 ரூபாய் குறையுது. சோ ரெண்டுமே அசட் சைட்ல வந்துருது. சோ இப்போ 15,000 இருந்து 1000 ஆட் பண்ணா 16,000. சோ 20,000 இருந்து 1000 சப் பண்ணா 19,000. சோ இந்த 6,000 எந்த சேஞ்சஸ் இல்ல, 6,000. சோ 10,000 எந்த சேஞ்சஸ் இல்ல, 10,000. சோ இங்க 39,000 எந்த சேஞ்சஸ் இல்ல, 39,000. சோ 12,000 எந்த சேஞ்சஸ் இல்ல, 12,000. இப்போ இதோட இந்த சம் ஓவர் ஆயிடுச்சு. சோ இப்போ அசட் சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும். 16,000 பிளஸ் 19,000 பிளஸ் 6,000 பிளஸ் 10,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் வந்து 51,000. சோ சேம் லைன்ல ஈக்குவல் டு போட்டு சோ 39,000ஐயும் 12,000ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 39,000ஐயும் 12,000ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 51,000. சோ ஈக்குவலா வந்துருது. சோ கவனமா கவனிச்சுக்கோ. சோ நான் 2-3 சம் நடத்தலாம்னு பாக்குறேன், இதுக்கு டைம் ஆயிடுச்சு. சோ அதாவது இதோட சம் முடிச்சுக்கலாம். சோ இந்த ஒரு சம்ம நீ போட்டு பார்த்துட்டு சோ இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ல இல்லஸ்ட்ரேட்டிவ் 1 and 2 ட்ரை பண்ணு. இல்லஸ்ட்ரேட்டிவ் சம்ல இல்லஸ்ட்ரேட்டிவ் 1 and 2 வந்து ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணு. சோ இப்ப எப்படி நான் எழுதிருக்கணும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கேட்டுக்கோ. ஓகே, தேங்க்யூ.